நேயர்களுக்கு வணக்கம். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் இன்று. இந்த சிறப்பான ஒரு நாளில் காமராஜர் ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரியான நல்லதுகள்லாம் செய்திருக்காரு, இதை பற்றி பொதுமக்கள் தங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது தமிழ்நாட்டில் முக்கியமான சில திட்டங்கள்லாம் காமராஜர் ஐயா கொண்டு வந்தது. குறிப்பாக மதிய உணவு திட்டம், ஸ்கூல் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லேயே ஒரு அரசாங்க ஸ்கூல் இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கு ஐயாவோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் அரசாங்க ஸ்கூல் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு போட்ட அடிப்படை தான். அடிப்படையினால இது வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஆட்சி காலம் எவ்வளோ திறமையானதாக இருந்தது. அவரோட ஆட்சி காலம் மிக எளிமையான மனிதர். அது முக்கியம். இப்போ இருக்கிறவங்க மாதிரிலாம் கிடையாது, அரசியல்வாதிகள்லாம் கிடையாது. மிக மிக எளிமையான மனிதர். அவர் தான் படிக்கலைன்னா கூட மற்றவங்க படிக்கணுன்றதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்தார். காமராஜர் வந்து ரொம்ப எளிமையானவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாருக்கும் இருக்கும். அவர் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது கல்வி திட்டங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாருக்கும். அப்புறம் உணவு திட்டம், மதியானம் இலவச உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொண்டு வந்தது ரொம்ப கிரேட்டு. அவரோட வழியில் தான் இப்போ எல்லாருமே நிறைய பின்பற்றுறாங்க. அவரோட பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. காமராஜர் ஐயா உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு, ஏன் அவரை நம்ம கொண்டாடணும்? அவரை கார்ப்பரேஷன் பம்ப் வந்து அவர் வீட்டில் போட்டதுக்கு முதல் எடுத்து மற்றவங்க போல் நாங்களும் வெளியே தான் போய் தண்ணி எடுக்கணும்னு அப்படின்னு ஒரு பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்தது காமராஜர் ஐயா தான். அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் அரசியலில் இருக்கும்போது எனக்கு தெரியாது, பட் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பற்றி நான் வந்து பெரியவங்க மூலிமா கேள்விப்பட்டிருக்கேன். காமராஜர் ஐயாவை பற்றி முதல் வந்து பள்ளிக்கூடம் திறந்து வைத்து இன்றைக்கி வந்து நம்ம உலகத்தை எல்லாருமே நல்லா படித்து வெளிநாட்டுக்கு அங்கே இங்கே சம்பாதிச்சு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் தான். தெய்வம் யாருன்னு கேட்டால் காமராஜர் ஐயா தான் தெய்வம். அவர் தான் தெய்வம். அவரை நினைக்காத நாள் கிடையாது. ஐயா அவர் வந்து கல்வி வந்து அவர் பெருசாக அதிகம் படிக்கலைன்னா மற்றவங்கள படிக்க வச்சார். எல்லாம் இப்போ அவரை நினச்சி தான் படிக்கிறாங்களே முக்கால்வாசி. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. அது வரைக்கும் மதிய உணவு வந்து தந்ததே அவர் தான், ஆரம்பிச்சதே அவர் தான் ஃபஸ்ட்டு. அவர் தான் எடுத்துன்னு வந்தார். படிப்பு அவர் தான் கொண்டு வந்தார். மத்தியான உணவுங்களும் கொண்டுன்னு வந்தார். அவரால் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. படித்த ஆளானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வந்து கொடுத்த மதிய உணவு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதுக்கு ஐயாவோட திட்டங்கள் தான் காரணமா? உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் பார்வையில் சொல்ல போனால் என்னுடைய வயசுக்கு அவர் கொண்டு வந்த படிப்பு திட்டம் இன்னமும் அவர் பேர் புகழால் தான் இருக்குது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் பேர் மறையாது. இதுதான் உண்மை.